வணக்கம் வணக்கம் சார். நேற்று செஷன் என்னால சரியா பேச முடிக்க முடியல ஃபுல்லாவே. ஏன்னா அவ்வளவு கோவம் வந்துச்சு நடுவில். நான் பொறுமையா தான் பேசணும்னு நினைச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், என் பேர் கனகராஜ். நான் வந்துட்டு ஒரு ஐடி எம்ப்ளாயி பிளஸ் ரொம்ப நாளா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிசினஸ் மேன் கூட. ஓகேங்களா. நேற்று பேச முடியாத காரணம் என்னன்னா, படப்படன்னு ஒரு 4-5 இன்ஸ்டன்ட் ஒரே டைம் மண்டைக்குள்ள பூந்துச்சு. அதனால என்னால ஒரு இன்ஸ்டன்ட் கிளியரா என்னால ஃபுல்லா சொல்லி முடிக்க முடியல. அதனால சாரி சார், நேற்று என்னால அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா என்னோட ஃபுல் எஃபர்ட் கொடுக்க முடியல. பட் இன்னைக்கு வந்துட்டு அந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நேற்று பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் எல்லா திட்டுறதை பார்த்துட்டு சரி ஓகே இவங்க இப்படித்தான். ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப திட்டுறதுனால ஒரு புதுசா வரங்க வேணா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாமே தவிர, இனிமேட்டுக்கு நம்ம இப்ப உள்ளவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ, எந்தெந்த வழிகள்லாம் மக்களை காப்பாற்ற முடியுமோ அந்த இதை நம்ம எஃபோர்ட் எடுக்கிறோம் அப்படின்ற நினைக்கும் போது ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு என்ன சார், நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்போர்ட்ன்றதுக்கு வந்துட்டு வரதுக்கான மெயின் ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நாளா நாங்கள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் உள்ளுக்குள்ள இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்காக தான் இந்த ஸ்டார்டே பண்ணினது. நான் வந்துட்டு ஒரு வயசுல ஒரு 15 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு ஓரளவுக்கு பயணம்லாம் கையில வச்சுட்டு 2016 இருந்தே இதுக்கான தேடுதல், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்கும்னு நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். நேற்று நான் சொன்ன மாதிரி நான் யாரு சொன்னா கூட அதை காதுல வாங்காம நானா செஞ்சு பார்த்தாதான் எனக்கு அது பிடிக்கும். செஞ்சு பார்த்து அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் தான் உண்மையான ரிசல்ட்னு நான் நம்பிப்பேன். அது படிப்பா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஒரு சொன்ன அட்வைஸா இருந்தாலும் கூட, எதா இருந்தாலும் நானா உணர்ந்து அது தப்பா இருந்தாலும் நான் தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, நானே தப்பு பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் என்னோடது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால நான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதன் விளைவாக என்ன ஆச்சுன்னா, நான் பெற்றதை விட எழுதுதான் நிறைய. மீன்ஸ் அனுபவம் மட்டுமே தான் என்கிட்ட இப்ப இருக்க தவிர எழுந்ததுக்கு அதிகமா எழுந்தது அப்படின்னா டைம் முக்கியமானது. 2016 ஸ்டார்ட் பண்ணி 18 வரைக்கும் ரொம்ப ஃபோர்ஸா ஒர்க் பண்ணி நல்ல ஒரு நானே அறிவை ஜாஸ்தி நானே நினைச்சுக்கிட்டு, எனக்கு போதுமான அனுபவம் இருக்குன்னு நானே நினைச்சுக்கிட்டு, என்னால இது ஐடில ஒர்க் பண்றதுனால இதெல்லாம் நானே பண்ணிட முடியும் அப்படின்றதுனால வெப்சைட் டிசைன் பண்றது, அது பண்றது எல்லாத்தையும் நானே ஊனா பண்ணிடுவேன். அதாவது காசு அடுத்தவங்க கொடுத்து செலவாகுன்றதுக்காக கிடையாது, இது நம்மளே பண்ணிடலாமேன்ற ஒரு எண்ணம். இந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப அதுக்கு ஒரு சர்டன் டைமுக்கு மேல என்னால அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்ண முடியலன்னா, நான் நினைச்சது எதுவுமே ரிசல்ட்டா வரல. எல்லாமே பேப்பரா இருக்கு, கம்பெனியா இருக்கு, எல்லாமே இருக்கே தவிர ஒரு ரிசல்ட் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப டிப்ரெஷன். அப்புறம் வீட்லயும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு பண்றேன் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் பண்ணலையே, உட்காந்து மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாம இது மூலமா என்ன பண்ணேன், சரி லோக்கல் டொமஸ்டிக் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அது எப்படி போயின்னு பார்த்தேன். ஸோ அது ஒன்று ஆரம்பிச்சு அதுவும் ஓரளவுக்கு ஒரு 20-30 லட்சம் அதுவும் எழுத்துருச்சு. சேர்த்து காசு நான் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைச்சனோ அதோட அறியாமைனால டொமஸ்டிக் லோன் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி அதுவும் போயிடுச்சு. ஸோ எதுவுமே பண்ண முடியாம சரி ஒரு அளவுக்கு மேல நகர முடியலன்னா மணி லெவல்ல ரொம்ப லாக் ஆயிடுச்சு. வருமானம் வந்துட்டு இருக்கு வேற ஒரு துறையில இருந்து. பட் இருந்தா கூட இருந்த காசுல இதுல போய் விடுக்கிறதுன்னு ஒரு ரொம்ப வருத்தம். வீட்டுல எல்லாத்துக்கும் சொல்ல முடியாத, நேர்ல சொல்ல முடியாத வருத்தங்கள். குறிப்பா என்னோட வீட்டுல அம்மா பேரண்ட்ஸ் சைடு இருந்தோம், மனைவி சைடு இருந்தோம். அவங்களுக்கு ஒரே வருத்தம், என்ன ஏற்றி பேச முடியலையேன்னு. அது ஒண்ணுதான் வருத்தம். இவர் என்ன பண்ணாலும் அவரு மண்டை ஃபுல்லா வெறும் பிசினஸ் தான் ஊறி கிடக்குது, வீட்டை பத்தி பார்க்க மாட்டேங்கிறாரு, பேரண்ட்ஸ் கவனிக்கிறது இல்லை, குழந்தைங்க. அதாவது அந்த வீட்டை விட ஆபீஸ் ஒரு பக்கம் போனா ஆபீஸ் ஃபுல் சைடு உட்காந்துக்கிறது, நைட் வந்து உட்காந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் பண்றேன்ற பேர்ல ஃபுல் டே ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும், அதாவது டியூட்டி முடிச்சுட்டு வருங்க 6 மணிக்கு ஈவினிங், அடுத்த ஒரு 3 மணி 3:30 மணி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த நெட்லயே பார்த்து என்னென்னலாம் கேதர் பண்ண முடியும் கேதர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியாச்சு. பட் எதுவுமே வந்துட்டு ஒரு அளவுக்கு மேல எல்லாத்தாலையும் டாலரேட் பண்ணிக்க முடியல இந்த நான் பண்ற இந்த செயல்கள்லாம். சரின்னு சொல்லிட்டேன், சரி வேண்டாம் இதெல்லாம் விட்டுடலாம், இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டோம், சரி விட்டுடலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்ப என்ன பண்றதுன்னா, சரி இந்த நைட்டு வந்து பிசினஸ் ரிலேட்டடா பண்ணக்கூடிய அந்த வேலைகள்லாம் ஒதுக்கிட்டு ஆபீஸ் போறோம், வேலை பார்க்கறோம், அதை மட்டும் அதுல நம்ம குரூப் ஆயிட்டு சம்பாதிச்சா போதுன்ற மாதிரி மைண்ட் செட் வருது. இருந்தா கூட என்னோட குருமனசு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, எப்படியாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிடணும். ஏன்னா அதுதான் எனக்கு ஊறிச்சு மீன்ஸ் நான் பண்ணினது என்னோட வெறியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது யதார்த்தமா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த யூடியூப் மூலமா அந்த ஒரு 3 days செஷன் கிடைச்சிச்சு எனக்கு, நீங்க மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு.
நான் எங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு டாப் லெவல்ல இருக்க ட்ரெயினர் கூட ஒரு டாப் 10 எடுத்தீங்கன்னா எல்லா ட்ரெயினர்ட்டும் போய் படிச்சிருந்திருக்காங்க அந்த 4 வருஷத்துல பிசினஸ் கத்துக்கிற ஆர்வத்துல. இங்க எல்லாமே அவங்க என்ன ஒரு 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 டாபிக் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத என்னால கெஸ் பண்ணிட முடியுமே முன்னாடியே. ஏன்னா அவ்வளவு செஷன் அட்டன் பண்ணிட்டேன் நான் நிறைய. அதாவது திரும்ப திரும்ப பார்த்து இவங்க இதான் சொல்ல போறாங்க, இவங்க இந்த இதுதான் பண்ண போறாங்க அப்படின்றத முன்னாடியே ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு அந்த ஃப்ரீ செஷன் ஒரு 3 நாள் அட்டன் பண்றேன் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்த அன்னைக்கு தான். அன்னைக்கு வந்துட்டு நீங்க அந்த ஒரே ஒரு அந்த என்ன சொல்றது இந்த ப்ராடக்ட் அப்படி எடுத்து அந்த ஒரு இமேஜ் ஒன்று காமிச்சுங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை ரெடி பண்ணி கொண்டு வர மாதிரி இன்னும் ஒரு வீடியோ அந்த ஒரு ஸ்கிரீன்ல போட்டுருந்தீங்க. ஸோ அது பார்க்கும்போது சரி ஓகே இது மற்றவங்க இல்லை இது வேற அப்படின்னு தோணிடுச்சு. அப்பயே தோணிச்சு சரி ஓகே நம்ம தான் எல்லாமே முன்னாடி நம்மளுக்கு ஒரு அதிக அறிவு இருக்கிறதா நம்மளே நினைச்சுக்கிறோம். சரி இன்னும் உட்காரணும் இன்னும் முடிட்டோம் லட்சி அப்படின்ட்டு பார்த்தா இத்தனை நாள் 2014-18 வரைக்கும் முட்டி மோதி என்னென்னலாம் நான் பண்ணி வச்சிருந்தனும் அதெல்லாம் எதுவுமே போட்டு அது இல்ல தம்பி பிசினஸ் தான் இங்கிட்டு ஒண்ணு இருக்கு இந்த பக்கம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு 3 நாள் சொன்னாங்க. அப்புறம் 5 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுலயே இது வரைக்கும் நான் படிச்சதுலயே காசு கொடுத்து பெய்டு சர்வீஸ் எல்லாமே பெய்டு சர்வீஸ்னா எக்கச்சக்க பணம் அதுல எதுவுமே கிடைக்காத ஒரு சில என்ன சொல்றீங்களா முக்கியமான அது இருந்தாதான் பிசினஸ் அது இல்லைன்னா அது பிசினஸ் கிடையாதுன்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. சரி அப்படின்னு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேடம் கால் பண்ணேன். அவங்க மூலியமா ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறமா உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணேன் சார். ஏன் அப்படின்னா அவங்க மேம்கிட்ட பேசும்போது சரி ஓகே சார் இப்படி பேசுறாரு ஓகே. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசும்போது மேம் பேசுறோட அந்த விதம் இருக்கு இல்லைங்களா நம்மளோட இதை அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒரு டேஸ் ஆகும், ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி, உங்களால மணி லெவல் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், அதாவது இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல நம்மளால அடாப்ட் பண்ண முடியுமா முடியாதுன்னு அவங்க ரொம்ப கிளியரா பேசுறாங்களே. அவங்க மத்தவங்க மாதிரி எடுத்து ஒரு ஃபோன் ஒரு நார்மலா ஒரு என்கொயரி பண்ணா அவங்க எப்படி பேசுறாங்க டக்கு டக்குன்னு பேசிட்டு வச்சிருவாங்க. அவங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணி சார் இன்னும் 2 days இருக்கு வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன் அது பண்ணிட்டு ரொம்ப நிதானமா பொறுமையா நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இது நம்மளால இதை எடுத்து போக முடியுமா அப்படின்றத அவங்க முக்காவாசி அவங்க ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நீங்க எடுக்க ஒரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கிளாஸ் எடுக்கும்போது இந்த ப்ராடக்ட் பத்தி பேசுறதா இருக்கட்டும் ஒரு ஏன்னா இது நான் ஏற்கனவே பண்ணி வச்சுக்குது எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு. எனக்கு நீங்க உங்களோட அந்த அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ற கிளாஸ் நான் கூர்கான் இந்த பக்கம் டெல்லி ஃபுல்லா சுத்திட்டேன். இந்த சூரத் போயிட்டு அந்த பக்கம் இருக்க எல்லாத்தையும் சுத்திட்டேன். ஒரு ப்ராடக்ட் தாண்டி சாதாரண ஒரு ப்ராடக்ட் தாண்டி இப்ப சொல்றேன் சாதாரண ப்ராடக்ட் பட் அந்த டைம்ல இப்படிலாம் சுத்தினாதான் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு இவ்வளவு நாள் சுத்தி இருந்துட்டேன். இங்க இருந்து போயிட்டு மினிமம் போயிட்டு ஒரு 50,000 செல் பண்ணிட்டு சார் மும்பை போனா எதுக்கு இவங்க பாக்குறதுக்கு ஒரு மேனுஃபேக்சர் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அவங்க என்ன பண்றதுக்கு இதுக்கு இவ்வளவு தேவையில்லைன்னு இப்ப தோணுது. நீங்க சொல்றதை வச்சு நீங்க உங்களோட அந்த ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்றதுன்ற அந்த ஒரு 10-20 பாயிண்ட் கொடுத்தீங்க. அந்த பாயிண்ட்ல நான் பண்ணது எதுவுமே இல்லை எல்லாமே புதுசா இருக்கு. ஸோ அப்பதான் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. சரி ஓகே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷமா ஐடியில வேலை பார்த்ததா என்னன்னு தெரியல. இந்த இமெயில ரொம்ப லட்சாச்சிக்கலா உட்கார்ந்தேன். சரி என்ன இமெயில என்ன இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்களே அந்த விண்டோ ஓபன் பண்ணாம மெயில் அனுப்புனா அந்த விண்டோல என்னென்னலாம் இருக்கு தெரிஞ்சது எழுதுங்க. சத்தியமா சொல்றேன் 15 வருஷமா வேலை பார்க்கிறேன் என்னால 10 கூட எழுத முடியல மேக்சிமம் அதுல என்னென்ன இருக்குன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் மனுஷன் இருக்கு. ஏன்னா அந்த கண்ணில் என்ன பாக்குறோமோ அதுக்கப்புறமா தான் அதோட செயல்பாடுகள் வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் புரிஞ்ச உடனே ஒரு இமெயில என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க அதை எடுத்து பார்த்தா மொத்த பிசினஸ்மே இருக்காதுல்ல. அது வந்துட்டு இது வரைக்குமே ஒரு நார்மலா ஒரு இமெயில் செஷன் ஒரு தனியா எடுப்பாங்களா என்னன்னு தெரியாது வெளியில உள்ள ட்ரைனர்ஸ். நீங்க அதெல்லாம் அது கூட அது எவ்வளவு மோஸ்ட் இம்பார்ட்டன்றது அது படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இமெயில் கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றது இங்க உங்கள்கிட்ட படிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெளியில இருந்து கேட்கிறப்போ அதோட அளவு தெரியாது. அது என்ன வேலை பண்ணணும் பிசினஸ்ல அது எவ்வளவு கை கொடுக்குன்றது தெரியாது. ஆனா
இங்க வந்துட்டு அது படிச்ச பிறகுதான் நம்மளுக்கே தெரியுது, சரி ஓகே இதெல்லாம் இருக்கு, சரி அப்ப என்ன பண்ணணும், பேசாம இருக்கணும், இனிமேட்டுக்கு எந்த கிளாஸுமே நம்ம ரொம்ப அதிகப்படியா நம்ம தெரியுன்ற மாதிரி உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இன்னொன்னு வந்துட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ, இப்படிதான் ஒரு ஒரு பசங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தாதான் ரொம்ப பிடிச்சது உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா, ஒரு 15 பேரு 30 பேரு உட்காடுறாங்க அப்படின்னா கூட ஒருத்தருக்கும் தகுந்த மாதிரியான ரிப்ளை உங்கள்கிட்ட இருந்து வர்றது. இவருக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா இவருக்கு புரியும், எங்களோட எங்களோட ஆட்டிடியூட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே ரிப்ளை பண்றது, கொஞ்சம் நிதானமா அந்த புரியுற மாதிரி ஒருத்தருக்கும் புரியுற மாதிரி. அது வந்துட்டு யாருமே இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை சார் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு 30-40 ஒரு 500 பேர் ஒரு அடுத்த 200 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ட்ரைனர் சொல்லுவாரு, இந்த ட்ரைனருக்கு நம்ம மனசு நினைச்ச பிறகு இந்த எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் யாருக்குமே புரியுது அந்த ட்ரைனருக்கும் தெரியும் அப்புறம் தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒருத்தருக்கு புரிஞ்ச பிறகுதான் நெக்ஸ்ட் லெவலே மூவ் பண்றீங்களே. அது வரைக்கும் அந்த கிளாஸ் கண்டினியூ ஆகுது. அது ஒரு வாரமா இருந்தாலும் சரி, 10 நாளா இருந்தாலும் சரி, அந்த டாபிக் வந்துட்டு அவங்களுக்கு முழுமையா அடைஞ்சிருச்சா அப்படின்றது என்ஷூர் பண்ணிக்கிறீங்க நீங்க. எல்லாத்துக்கும் அது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா அப்படின்றது கண்டிப்பா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்றீங்க. இன்னொன்னு வந்துட்டு அந்த வெப் டிசைன் பத்தி கிளாஸ் எடுத்தீங்க, அதெல்லாம் வந்துட்டு இன்னுமே என்ன சொல்றது, இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு எனக்கு அந்த கிளாஸ். அதுவும் அதே மாதிரிதான், இமெயில் மாதிரிதான் உட்காந்துருந்த மாதிரிதான். அதுவும் என்ன அப்படின்னா, அந்த நீங்க எடுத்த பிறகுதான் தெரியுது என்னோட வெப்சைட் வந்து விசிட்டிங் கார்டுக்கு தான் சமமானது தவிர அது வெப்சைட் கிடையாது அப்படின்னு. அதாவது நான் என்னோட அறிவை வச்சு நான் டெவலப் பண்ண சைட் இருக்கு இல்லைங்களா, அது நான் ஓனா கிரியேட் பண்ணதுதான். கிரியேட் பண்ணதுன்னா டிசைன்லாம் ஓகே, பட் அதோட அந்த வெப்சைட் உயிர் கொடுக்கறது எப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்த பிறகுதான் அது முழுமையா அடைஞ்சிருச்சு. இப்பதான் அதோட இது தெரியுதுன்னா ஒரு ஸ்டேஜுமே, அதாவது என்ன சொல்றது, ஒரு 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 அண்ணன் 2 பேருக்குன்னா அண்ணனுக்கு தெரிஞ்ச தம்பிக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, எவ்வளவு கரெக்டா இது இப்படிதானே சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க சொல்லிக் கொடுக்காது. ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு ஒரு வித்தையை சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து எதுவுமே ஹைட் பண்ண மாட்டாரு. அந்த பையனுக்கு வந்துட்டு என்ன சொல்ல மாட்டாரு, இதை மறைச்சு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியே கொடுக்க மாட்டாரு. அதோட பெட்டர் அவன் பண்ணணுன்றது எப்படி எதிர்பார்த்த அந்த ஒரு 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 கலையை சொல்லிக் கொடுக்குறாரோ அந்த மாதிரி நாங்க வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து நீங்க எனக்கு டீச் பண்றதா எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீலா இருக்குது. ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு பண்றது, ஒரு அண்ணன் வந்து ஒரு தம்பிக்கு பண்ற ஒரு ஹெல்ப், அந்த ஹெல்ப் இல்ல எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அவனுக்கும் தெரியும். அவன்கிட்ட என்னை பத்தி நீ அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்பாங்க இல்லையா. இந்த தம்பி அண்ணனை பத்தி கேட்டா தம்பிக்கு தெரியும், தம்பி கேட்டா அண்ணனுக்கு தெரியும், அண்ணனை எப்படின்னா தம்பிக்கு தெரியும், தம்பி எப்படின்னா அண்ணனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் உள்ள அந்த வேல்யூ அவங்க உனக்கு தெரிஞ்சது அப்படியே இன்னொரு தெரியும் அப்படின்னு. எப்படி அப்படின்னா ஒரு பையன் வந்து கேட்பான், ஒரு ராஜா சார் எல்லாரும் வந்துட்டு ராஜாக்கள் தான், நாட்டு மன்னர்கள் தான் அப்படின்னு. இந்த பையன் கேட்டோம்னா, சார் எல்லாருமே அவங்க அப்பா கேட்பா, எப்பா எல்லாருமே ஈக்குவல்னா யாருப்பா ராஜா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த பையன். உடனே அந்த அப்பா சொல்றாரு, எல்லாரும் மன்னர்கள் யாரு நினைக்கிறனோ அவன் தான்ப்பா ராஜா அப்படின்னு. சோ அந்த அந்த பாயிண்ட் தான் அங்க மேட்ரு. எல்லாரும் ராஜான்னு யாரு நினைப்பா, யாரு ராஜாவோ ராஜா தான் நினைக்க முடியும். எல்லாரும் நாட்டுக்கு எல்லாருமே ஈக்குவல் யாரும் நினைக்க முடியும். எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னா யாரு ராஜான்னு ஒரு பாயிண்ட் வந்துடும். சோ அந்த அளவு கூட தலையில எடுத்துக்காம உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்னலாம் இருக்கோ உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க கடந்து வந்த பாட்டுகள், நாங்க என்னென்ன விழுவோமோ, இந்த இடத்துல பள்ளம் இருக்கு, இந்த இடத்துல மேடு இருக்கு, இந்த இப்படிதான் பொறுமையா ஏறணும், இந்த இடத்துல பள்ளம் இருக்கு, இந்த இடத்துல உங்களோட ஹெல்ப் வச்சுதான் இந்த லெவலை நீங்க கிராஸ் பண்ணி ஆகணும், இந்த இடத்துல இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் இல்லாம உங்களால போக முடியாது அப்படின்றத ரொம்ப ரொம்ப கிளியரா இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உண்மையுமே எனக்கெல்லாம் உண்மையுமே தெரியும், படிச்சுக்கிறே தவிர இதுக்குள்ள இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு ஒரு ஐ ஓப்பனிங். உண்மையுமே அது ஐ ஓப்பனிங் தான் சார். அது வேற வார்த்தையே கிடையாது. அது ஏன்னா அது எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே என்ன சொல்றது, நம்மளோட கண்ணுக்கு மேல உள்ள போட்டி ஆனா உண்மையாலுமே ஐ ஓப்பனிங்னா அந்த இவ்வளவு நாள் எடுத்ததுக்கும் அந்த லாஸ்ட் ஒரு 5 days வந்துட்டு என்ன சொல்றது, உண்மையாலுமே இந்த பாதை திறக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒரு பின்னாடி வந்து ஒரு வேவ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வந்துட்டு கடைசியா ஒரு கதை வச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. இந்த கதை ஓப்பன் பண்ணா இவ்வளவு பெரிய பாதை இருக்கு, இந்த கதை ஓப்பன் பண்ணா இவ்வளவு பெரிய பாதை இருக்கு. அந்த மாதிரி இங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒண்ணு பின்னாடி சொல்லி கொடுத்து இந்த கல்லுக்கு முன்னாடி கல்வி நிப்பாட்டிட்டு ஒரு கதவா திறந்து இங்க பாரு, இது சொல்லி கொடுத்த பாதை இவ்வளவு பெருசு, இது சொல்லி கொடுத்த பாதை இவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு இருக்கு. அது வந்துட்டு உண்மையாலுமே எல்லாத்தையும் பண்ண கடைசியா ஒரு ரிசல்ட் சொல்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும்தான். மத்தவங்க எல்லாமே 2 ரிசல்ட் சொல்லிட்டு
அதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கு தேவையான அடிக்கிட்டு வருவாங்க. நீங்க எல்லாத்தையும் அடிக்கிட்டு கடைசியா இதை ஓபன் பண்ணா நீங்க கடந்து போனா இந்த பாதை உங்களுக்கான பாதையை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்றது அந்த ஐ ஓப்பனிங் செஷன் எக்ஸ்ட்ரானரி. அவ்வளவுதான் சார். இது வரைக்கும் நான் கத்துக்கிட்டது இவ்வளவுதான். அதான் சொல்ற மாதிரி எதுவுமே நான் பட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய குணம் எனக்கு. நானே செஞ்சு நானே அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்காதான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி 2016 இருந்து ஒரு 2024 மார்ச் வரைக்கும் இந்த ஒரு 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 இது போய் அதுக்கப்புறமா நான் பார்த்த விதம் எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் ஒரு பிசினஸ்ல 24 வருஷம், இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா ஆரம்பிச்சு ஒரு 8 வருஷத்துல இது இப்பதான் நான் வெளியிலே பேசுறேன். நான் ஏன்னா அவ்வளவு பிஸியா தான் இருப்பேன் எப்பவுமே. பிஸியா மீன்ஸ் இந்த ஒர்க்கிங் ஆபீஸ் வேலை, மற்றபடி இந்த ஃபேக்டரி ஒர்க் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. இப்பதான் பேசுனேன். இந்த மாதிரி பேசுறது கூட நான் பேச மாட்டேன், ஏன்னா அவ்வளவு ஷை. இதை கூட நீங்க வந்துட்டு ஓபன் பண்ணி விட்டுட்டீங்கன்றதுதான் இப்போதைக்கு ஒரு 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 மேனுபேக்சர் போய் பார்க்க போறப்ப எப்படி பேசுவீங்க, என்னெல்லாம் தப்பு பண்ணுன்னு சொல்லப்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஒரு மேனுபேக்சரிங் போறப்ப இப்படிதான் போகணும், டைம் அங்கிட்டு போகணுன்றது நிறைய டைம் தெரியாது. நம்ம பாட்டு ஃபேக்டரிக்கா உள்ள போடா பேசிக்கிட்ட வாடா, நம்மளோட யாராவது விசிட் காலத்துக்கு உள்ள போயிடும் நேரா. அதுக்கப்புறம் 2 கேள்வி தான் கேட்பாங்க, முன்னாடி வெளில வந்துடணும். சரி ஓகே, இதுல என்ன நடக்கும், நெக்ஸ்ட் போயிட்டு கடைசி வரைக்கும் 6 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒண்ணு கூட பார்க்கவே இல்லை, நெக்ஸ்ட் தான் இருக்கு. ஸோ இப்ப நீங்க இது முடிஞ்ச பிறகு இதுல இருந்து இந்த கடல் நீங்க வந்துடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. உண்மையாலுமே நாங்க நம்மள மாதிரி ஒரு டீம், ஒரு இந்த மாதிரி ஒரு டீம் அமைச்சு இந்த டீமை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இவ்வளவு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் வராம, ஒருத்தவங்க முகம் சுலுக்காம, அது எவ்வளவு டைமா இருந்தாலும் உட்காந்து எல்லாரும் அந்த கிளாஸ் நீங்க எண்டு கார்டு போட்டாலும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துடாதா அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பசி, அவ்வளவு இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்காக அந்த எண்டு நீங்களா எண்டு போற வரைக்கும் யாரும் போக மாட்டோம். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுமே சார் அது நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளவு தூரம் ஓடி வந்தா இந்த பாதை, ஏன்னா எவ்வளவு தூரம் நான் ஏமாந்ததுனால, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுனால எனக்கு தெரியுது இந்த ரம்யா மேம்லாம் வந்துட்டு உண்மையாவே ரொம்ப குடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, முன்னாடி தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டாங்க. நாங்க 8 வருஷம் கிராஸ் பண்ணி இப்பதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறோம். கரெக்டுங்களா? அதனால அவ்வளவு தூரம் ஓடி வந்ததுனாலதான் இந்த இடத்த அடைஞ்சு நடக்கும் போது ஓகே, அட்லீஸ்ட் கடவுள் எப்பயாச்சும் ஒரு வழியை காமிச்சிட்டாரு. இவ்வளவு நாள் இல்லாம அது அது இது எல்லாமே ஃப்ரம் த ஹார்ட் சார். நான் வந்துட்டு அவ்வளவு கஷ்டத்தை கஷ்டமா சொல்ல வேண்டாம். நான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன் நான். பட் ஆனா கூட இனிமேட்டுக்கு ஒரு நல்ல வழி பிறப்புன்றது என்னோட ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கைன்னா பயங்கரமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்தது காரணம் நானா செஞ்சு பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் சொன்னதா இப்பயும் நானா உணர்ந்துட்டேன். எனக்கு இப்போ ஒரு பெரிய கான்பிடென்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. யாரு மன்னர் அப்படின்னா, எல்லாரும் நாட்டு மன்னர்கள் நினைக்கிறதா மன்னர். நீங்க மன்னர். வாழ்க வளமுடன் சார். உங்க ஹெல்த் நல்லா கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.